லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்கில் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு அமைச்சர் விடுமுறை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் விடுமுறை முதலமைச்சர் அவர்கள் பற்றி சொல்லணும்னா அவர் எந்த வேலையை எடுத்தாலும் முழு அர்ப்பணிப்புடன் ஒத்துழைப்புடன் ரொம்ப டெடிக்கேட்டடாக சின்சியராக செய்வார். அரசியல் வரதுக்கு முன்னாடி சினிமா கலைஞராக முழு சினிமாவை நேசித்தார். அவர் செய்யக்கூடிய தொழிலை நேசித்தார். பார்த்திங்கன்னா அவர் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அவரை பற்றி. ஒரு ஷூட்டிங் வரப்போ டேரக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங்னா கரெக்டாக ஒரு வீட்டிலேருந்து 7 மணிக்கு கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான மேக்கப்லாம் செஞ்சுக்கிட்டு ஷூட்டிங்க்கு பெல்லிங் டைமாக வருவார். ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு நாள் ஷூட்டிங்க்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேவே ப்ரிப்பேர்டாக வருவார். அதுதான் அவருக்கு வெற்றிக்கான ஒரு ரகசியமாக இருந்திருக்கு. எந்த நிலைக்கு போனாலும் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தாலும் அவருடைய அந்த தன்னிலை மறக்காமல் பேலன்ஸ்டாக இருந்தார். அதுதான் ஒரு வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது. அதே அளவு டெடிக்கேஷனாக இப்போ அரசியலுக்கும் அவர் கொடுக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் முழு கவனம் செலுத்தணும் தான் சினிமாவை விட்டுட்டு விலகிட்டு நான் சினிமாவை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த வேலை எடுத்தாலும் அதை ஒழுங்காக தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறது. ஒரே நேரத்தில் 2 வேலையை நம்ம செய்ய முடியாதுங்கிறது காரணத்துக்காக தான் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வருகிறார். அதனால் அவர் பெரிதும் நேசித்த அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் நடித்த கடைசி படம் வெளிவரது ஒரு ரொம்பவே எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்கில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க இருக்கிற சினிமா கலைஞர்கள் ஷூட்டிங்கில் இருக்கிற ஸ்பாட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் மாதிரி, செரிமனி மாதிரி இருந்தாங்க. அவர் அது மாதிரி வைக்கிறப்ப விஜய் சார் வந்து இது மாதிரிலாம் வேண்டாம், நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்கை பற்றி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறப்ப எங்களுக்குமே ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்குது. அதனால் கூடுதல் செய்தி என்னென்னா, நானும் ஒரு சீனில் நடிச்சிருக்கேன். அதனால் நானும் இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். தமிழக மக்களும் இந்த படத்திற்கு கண்டிப்பாக எப்பயும் போல் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா பல தடைகளை தாண்டி வந்திருக்கு. காரணம் இல்லாமல் இந்த படம் தள்ளி வைக்கப்பட்டது. அரசியலுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே அந்த படம், தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறது திட்டமிட்டபடி ஜனவரியில் அந்த படம் வந்திருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். எனிவே இல்லை, எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நல்லதே நடக்கும் என்று அதெல்லாம் படத்தை பாருங்கள். அப்படி ஒன்றும் பெரிய ரோல்லாம் கிடையாது, சும்மா ஒரு சீனில் வரும். நாளைக்கு விடுமுறை, நீங்கள் விடுமுறை எடுக்கிறீங்க சார். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு அமைச்சர் விடுமுறை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் விடுமுறை கேட்டிருக்கேன்னு சரி. எங்களுக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் எப்போ விடுமுறை எப்போ ஒர்க்கிங் ஏதாவது வரையறை இருக்கா? ஞாயிற்றுக்கிழமையும் சனி ஞாயிறும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். விடுமுறையெல்லாம் எப்பவுமே கிடையாது. 65 டேஸ் 365 நாட்களும் நாங்கள் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அனைத்து நாட்களும் நாங்கள் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி லீவு, இன்றைக்கி ஒர்க்கிங் டே அப்படி எங்களுக்கு வரையறை கண்டிப்பாக எங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக அமைச்சர்களுக்கு கிடையாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.